இப்ப நாம ஞானம் அடைகிறதுனா என்ன? நாம எல்லாருமே ஒரு கனவுல இருக்கிறோம். இந்த என்டையர் லைஃப் இருக்கு இல்லையா, இது ஒரு கனவு. இந்த கனவுல நாம உள்ளுக்குள்ள பயந்து கொண்டு, இல்ல துக்கப்பட்டு கொண்டு, சந்தோஷப்பட்டு கொண்டு, எல்லாம் கனவுக்குள்ள நடக்கிற மாதிரி நடக்கிறது. இப்ப சில பேர் கனவு காணவா சொல்லுவா, புலி துரத்துற மாதிரி கனவு கண்டேன். நம்மால் விவரமா கேட்பான், அது வெள்ளை புலியா, அவனை என்ன துரத்துன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அது காட்டு புலியா சிறுத்தை புலியா அப்படின்னா, அது சர்க்கஸ் புலி போட அப்படின்ட்டா சொல்வா. நீங்க புலி துரத்துற மாதிரி கனவு கண்டவனுக்கு திடீர்னு முழிப்பு தட்டுற போது பார்த்தா பிபி எகிரி இருக்கும். அது துரத்தி ஓடி வர மாதிரி ஓடி உடம்பெல்லாம் வேத்து, கைகாலெல்லாம் நடுங்கி எல்லாம் நடந்திருக்கும். நிஜமா புலி இல்ல அங்க, ஆனா அவனை துரத்தி இருக்கு. அந்த நேரத்தை அனுபவம் உண்மையா பொய்யா? உடம்புல சில விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு. சரி, அது வெளியில வரணும்னா அவன் என்ன முழிச்சுக்கணும். முழிச்சுட்டா என்ன, புலியெல்லாம் விரட்ட வேண்டாம். இல்ல புலி விரட்டணுமா? கனவுல வந்த புலி யாராவது விரட்டுவாளா? புடிச்சு கொண்டு போய் ஜூல எல்லாம் விட்டு வருவாளா? இல்ல. கனவுல வந்த புலியை நீங்க விரட்டணும்னா ஒரே வழி என்னன்னா, கனவுல இருந்து முழிச்சுக்கணும். அது மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களும், சுகம் துக்கம் எல்லாமே ஒரு கனவு. நம்ம என்னன்னா எதையும் அடைய வேண்டாம், விழிச்சுக்கிட்டா போறோம். இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு உண்மையான உணர்வோட விழிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. அதன் பிறகு என்ன, ஒண்ணுமே நடக்க வேண்டாம். இப்ப நம்ம அடையிறோமா இழக்கிறோமா? இந்த எல்லாம் கனவுக்குள்ள மாட்டின்னு கஷ்டப்பட்டோம், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு விழிப்பு தட்டியாச்சு, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது.